தங்க பிள்ளையே, இதோ கிளம்பி விட்டேன். உன்னை அழ வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், உன் வாழ்க்கையை சீர்குலைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், உன்னை செய்வனை செய்து எப்படியாவது வீழ்த்தி விடலாம் என்று நினைப்பவர்கள், இப்பொழுது நீ அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா, மனம் குமரி அழுகிறாய் அல்லவா, இதற்கெல்லாம் எந்த மனிதர்கள், எப்பேற்பட்ட மனிதர்கள் காரணமோ அவர்களுக்கு அனைவருக்கும் என் கரங்களால் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். ஆனால் நீ சாப்பிட வேண்டும், நன்றாக உறங்க வேண்டும், உன் கடமைகளை நீ செய்ய வேண்டும். நான் உயிருடன் இருந்தால் நீ அழாதே. நான் உனக்காக உயிருடன் இருந்து யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்தார்களோ, யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினார்களோ, யாரெல்லாம் இப்படி உன் வாழ்க்கையை நாசம் செய்ய நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் தண்டனை வழங்குவேன். ஆனால் என் மீது நம்பிக்கை கொண்டு தைரியமாக இரு என்னுடைய தங்க பிள்ளையே. அமாவாசை, இந்த அமாவாசை தினத்துல நம்ம கோவில மகாயாகம் நடக்குது. அந்த நடக்கும் பொழுது வரக்கூடிய தங்க பிள்ளைகள் பச்சை ஆடை அணிஞ்சுக்கிட்டு 10 துணி ஒருவான் ஆணையத்தை போட்டு இங்கிருந்து அம்பாளை கொண்டு போய் போட்டோ வழிபாடு செய்யும் பொழுது அம்பாள் 12 நாட்கள்ல வேண்டுதல் நடத்தி கொடுக்குறாங்க. அதை நீங்க பல சாட்சிகள் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதுபோல உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா 10 துணியில ஒருவா காயினை முடி போட்டு கொண்டு வந்து பச்சை ஆடை அணிஞ்சுக்கிட்டு மகாயாகத்துல கலந்து உங்க வேண்டுதலை அம்பாள் கிட்ட சொல்லி பூஜை போட்டு வழிபாட்டு எப்படி செய்யணும் சொல்லி கொடுப்பாங்க. அதனால மகாயாகத்துல கலந்துங்க. தீரா பண பிரச்சனை, தீரா துறவு பிரச்சனை, குழந்தை பூஜ்யம் இல்ல அப்படின்னு என்ன பிரச்சனை இருந்தாலும் அம்பாள் 12 நாட்கள்ல தீர்வு கொடுக்குறாங்க. அதனால வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மகாயாகத்துல எல்லாரும் கலந்துக்கணும். வரக்கூடியது பச்சை ஆடை அணிஞ்சுக்கிட்டு 10 தட்டில ஒருவா காயினை முடி போட்டு கொண்டு வாங்க. என் பேர் சைலப்பா. நான் தென்காசி மாவட்டத்துல இருந்து வரேன். அம்மா பார்த்தேன். அந்த மாதிரி கோயிலுக்கு எல்லாமே சொன்னாங்க, நல்லா நடக்குன்னு சொன்னாங்க. நானும் அந்த அம்மாட்ட ஒரு ஆன்மீக தான் நானே அடிப்பாடி பண்ணேன். எனக்கு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அது அந்த தமிழக கல்ச்சை போட்டு தான் வேலை பண்ணேன். இப்போ டாக்டர் தமிழக இருக்கேன். எனக்கு ரொம்ப நன்றி. நான் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நல்லா போயிட்டு இருக்கேன்.